நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. நாங்க பாடி அங்க ஒத்துக்க மாட்டோம். இங்கதான் இருக்கு. எவ்வளவு நாளும் சரி, நீங்க என்ன வேணா பண்ணுங்க, அலோவ் பண்ண மாட்டோம். என்ன மேடம் பேசுறீங்க? மேடம் இதே கம்யூனில மதுரை இதேவோ போனாக்கா நீ எக்ஸ்பர்ட் எய்ம்ஸ் டெல்லி ஃபிளைட் இறக்குவீங்க இல்ல? எத்தனை கேஸ் சொல்லிட்டுங்களா? எத்தனை கேஸ் வந்து சூசைடு இறக்கி ஒரு லிஸ்ட் சொல்லிட்டுங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து எய்ம்ஸ் டாக்டர் இறக்க முடியாது கவர்மெண்டால, இப்போ எங்களுக்கு முடியாதா? சொல்லுங்க. கேட்டு தப்புங்களா? ஆமா மேடம், டெல்லி நான் கேட்குறேன், டெல்லியில வர சொல்றாங்க டாக்டர். ஆமா மேடம், அவங்க சொல்றாங்கன்னா வர சொல்லுங்க மேடம். நீங்க ஏன் வர மாட்டாங்க? காட்சிகளை பார்த்து வருகிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு காணாமல் போன மாணவன் பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலிருந்து அவருடைய சடலம் மீட்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய கிணற்றிலேயே, அதுவும் மூடப்பட்ட கிணற்றிலிருந்து அவருடைய உடலானது மீட்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெற்றோர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம். பள்ளியில் இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டல்லே தங்கி பயின்று வந்த மாணவன் அங்க இருக்கக்கூடிய மூடிய அந்த கிணற்றிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறார் சடலமாக. என்ன நடந்தது என்பது தொடர்பான விவரங்கள் ஏதாவது கிடைக்கப்பட்டிருக்கிறதா? அந்த மரணம் குறித்து பெற்றோர் என்னென்ன கேள்விகளை எழுப்புறாங்க? கௌதமி, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த கொத்தூர் கிராமத்தை சேர்ந்த சின்னத்தம்பி, இவரது மகன் வந்து முகிலன். இவர் வந்து பார்த்தோம்னா திருப்பத்தூர் பகுதியில் உள்ள அரசு நிதி உதவி பெறும் டோமினிக் சௌவியம் மேல்நிலை பள்ளியில மாணவர் விடுதியில தங்கி 11ஆம் வகுப்பு படித்துட்டு வராரு. இந்த நிலையில கடந்த 1ஆம் தேதி காலை வந்து மாணவன் வந்து வராததால ஆசிரியர்கள் வந்து பெற்றோருக்கு தொலைபேசியின் வாயிலாக தங்களது பிள்ளை வீட்டிற்கு வந்தாரா என கேட்டிருக்காங்க. இதனால அதிர்ந்து போன பெற்றோர்கள் வந்து, என் மகன் வந்து மாணவர் வீடுகளில் தான் தங்கி படிச்சுட்டு வராரு, அப்படி இருக்க எப்படி வந்து வீட்டுக்கு வருவான் என கேள்வி எழுப்புறாங்க. அதன் பின்னர் பார்த்தோம்னா அங்கிருந்து கொத்தூர்ல இருந்து பெற்றோர்கள் அவசரமாக பள்ளிக்கு வராங்க. இந்த நிலையில மாணவன் காணாம போனதாக வந்து கொடுத்த தகவலின் பேர்ல மகனை வந்து காணவில்லைன்னு போலீசார், அதாவது திருப்பத்தூர் நகர காவல் நிலையத்தில் வந்து பெற்றோர்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க. புகார்னு பேர்ல வந்து பார்த்தோம்னா தனிப்படை அமைச்சு 2 நாட்களாக வந்து போலீசார் தேடி வந்த நிலையில அதே பள்ளியில் உள்ள கிணற்றுல மர்மமான முறையில வந்து மாணவன் வந்து உயிரிழந்து கிடக்கிறாரு. இந்த நிலையில மாணவனோட உடலை வந்து தீயணைப்புத்துறை உதவியுடன் போலீசார் வந்து மீட்கிறாங்க. நிலையில பள்ளிக்கு வந்த பெற்றோர் வந்து கதறி வந்து துடிக்கிறாங்க. அப்போது வந்து பல்வேறு கேள்விகளையும் எழுப்புறாங்க. எப்படி இருந்தா, அதாவது இங்க இருக்கும்போது மாணவன் வந்து நல்லா தான் இருந்தவரு, அந்த மூடி இருக்கக்கூடிய கிணத்துல எப்படி அவரு போய் தவறி விழுந்து உயிரிழந்திருக்குன்னு சொல்லி அது மாதிரி பல்வேறு கேள்விகளையும் எழுப்புறாங்க. அதன் பின்னர் வந்து பார்த்தோம்னா உடலை மீட்டு அங்க ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்ற காரணத்தினால அடுக்குமுறை மருத்துவமனைக்கு வந்து போலீசார் வந்து பிரேத பரிசோதனை செய்ய அனுப்பி வைக்க முயல்றாங்க. இந்த நிலையில முகிலனுடைய அக்கா வந்து சத்யா என்பது வந்து வழக்கறிஞர் என்பதால வழக்கறிஞருடன் வந்து சத்யா என்பவர் வந்து தன்னுடைய ஒரு சக வழக்கறிஞருடன் வந்து தம்பியின் உடல் எதுக்காக அடுக்குமுறைக்கு அனுப்புறீங்க, திருப்பத்தூர் எக்ஸ்பர்ட் இல்லையா, வேணும்னா வேலூர்ல இருந்து எக்ஸ்பர்ட் வர சொல்லி இங்கே பிரேத பரிசோதனை செய்யுங்க ஏன்னா சராமரியா வந்து போலீசாரோட வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. மேலும் அதன் பின்னர் வந்து பார்த்தோம்னா உடலை மீட்டு சென்ற வாரத்துக்கு முன்பு வந்து அமர்ந்து சிறிது நேரம் வந்து போராட்டமும் நடத்துறாங்க. அதன் பின்பு வந்து பார்த்தோம்னா பேச்சுவார்த்தை நடத்தி உடலை வந்து திருப்பத்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அரசு மருத்துவமனையில பிரேத பரிசோதனை செய்யும் இடத்துல வந்து பார்த்தோம்னா அங்க வந்து உறவினர்கள் வந்து கத்தி கதறாங்க. இந்த நிலையில அந்த பிரேத பரிசோதனை செய்யும் இடத்துல வந்து பார்த்தோம்னா போலீசார் வந்து ஒரு 50க்கும் மேற்பட்டவர் வந்து குவிக்கப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவம் வந்து காண்பர் நெஞ்சம் வந்து மிகவும் கண்கலங்க செய்கிறது. மேலும் வந்து பார்த்தோம்னா பள்ளி மாணவன் மர்ம முறையில் உயிரிழந்த சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு கௌதமி. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி நித்யானந்தன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.